சகோதர சகோதரிகளே, சிறிது நேரம் எல்லோரும் கண்களை மூடுவோமா? Just for a minute. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் பாடுகள் நிறைந்த இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலே அவர் தீர்ப்பிடப்பட்டு சரியாக 9 மணி அளவிலிருந்து அவர் கல்வாரி மலையை நோக்கிய பயணத்தை குறுகிய கற்கள் நிறைந்த வேதனை தரக்கூடிய அந்த பாதையிலே பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தார். இந்த நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், in every second, in every minute is completely filled with pain of Christ. ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், இந்த நொடி பொழுதிலிருந்து, இந்த தருணத்திலிருந்து இயேசுவின் வழிகள் அதோடு இணைந்திருக்கிறது. அவர் ஒரு முறை கூட 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை அவர் உதடுகளில் சிரிப்பே வரவில்லை. அவர் கண்களில் கண்ணீரும் அவர் உடலில் இருந்த இரத்தமும் மட்டும் வெளிவந்த முக்கியமான துன்பத்தின் வேதனையின் நேரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். நாம் இயேசுவின் வேதனைகளை கண்டு கண்ணீர் விட அவர் இங்கே நம்மை எதிர்பார்க்கவில்லை. இவையெல்லாம் அவர் நமக்காக அனுபவித்தார். ஆகவே நாம் அவர் விருப்பப்படி, அவர் சித்தத்தை இவ்வுலகத்தில் நிறைவேற்றி அவர் குகந்த மகனாக மகளாக வாழத்தான் அவர் விரும்புகிறார். ஆகவே இன்று இந்த பெரிய வெள்ளையிலே, இந்த சிலுவை பாதை தியானத்திலே இயேசு எதிர்பார்ப்பது ஆறுதலையும் அல்ல, கண்ணீரையும் அல்ல, மனவேதனையும் அல்ல. அவர் எதிர்பார்ப்பது மனமாற்றம். அவர் எதிர்பார்ப்பது மன உறுதி. அவர் எதிர்பார்ப்பது நாமும் அவரை போல நம்முடைய வாழ்க்கையின் சிலுவைகளை, துன்பங்களை தாங்கிக் கொண்டு நடக்க. இதை உணர்ந்தவர்களாக இதோ இயேசுவினுடைய முதல் ஸ்தலத்திற்கு நாம் கடந்து செல்வோம்.
இயேசு பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். பிலாத்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றான். இவர்களில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? இயேசுவையா அல்லது பரபாசையா? எனக்கும் இதற்கும் சம்மதமில்லை, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நேற்று இரவு கெட்செமனி தோட்டத்தில் என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது என்று கூறி இரத்த வேர்வையில் முழுகி எனது ஆன்மாவில் நான் அனுபவித்த துக்க துயரத்தை யாரிடம் கூறுவேன்? முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் ஓடிவிட்டான். இரவு பகலும் என்னோடு இருந்து உண்டு உறங்கி வாழ்ந்து வந்த மற்ற சீடர்கள் இப்பொழுது எங்கே? உமக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்ற பேதுரு எங்கே? இதோ தனிமரமாய் அடிகளால் நுறுக்கப்பட்டு கயிற்றால் இறுக்கப்பட்டு கல்வனை போல் பிலாத்து முன்னிலையில் நிற்கின்றேனே. என்ன குற்றம் செய்தேன்? கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? என்ன குற்றம் செய்தேன்? இறை அரசை அறிவித்தது குற்றமா? நோயாளர்களை குணப்படுத்தியது குற்றமா? இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தது குற்றமா? ஏழைகள் மீது இரக்கம் காட்டியது குற்றமா? நான் தேர்ந்தெடுத்த மக்களால் கைது செய்யப்பட்டு பொய்ச் சான்றுகளால் குற்றம் சாட்டப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு பிலாத்துவின் முன் நின்றேன். நான் குற்றவாளி அல்ல என்று பிலாத்து அறிவான். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற மக்களின் கூக்குரல் அவன் காதுகளை செவிடாக்கிவிட்டது. அதிகாரம் அவன் கண்களை மறைத்து விட்டது. அவன் மனைவி விடுத்த எச்சரிக்கையையும் காற்றோடு கலந்து விட்டது. இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கைகழுவி இவனை சிலுவையில் அறையும் என தீர்ப்பு வழங்கிவிட்டான் பிலாத்து. அன்புக்குரியவர்களே, இன்று நல்லவர்கள் தான் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். வாயில்லாத பூச்சிகள் தான் நசுக்கப்படுகிறார்கள். கேள்வி கேட்காத எளியவர்கள் தான் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் செய்யாத தப்புக்கு சொல்லாத வார்த்தைகளுக்காக தீர்ப்பிடப்பட்டவரா? அல்லது நீங்கள் பிறரை அநியாயமாக தீர்ப்பிட்டவரா? சிந்தியுங்கள். இயேசு உங்களை பார்த்து கூறுகிறார், அநியாயமாக நசுக்கப்படும் என் மகனே மகளே, உன் வலியை நான் அறிவேன். என்னை போல் உன் சிலுவையை முத்தமிட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தைரியத்தில் துணிந்து நட. நான் உன்னை தீர்ப்பிடேன். பிறரை அநியாயமாக நசுக்குபவர்களே, மறந்து விடாதீர்கள். பிறருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கும் செய்தீர்கள். அநியாயங்களை நிறுத்துங்கள், அதற்கு துணை போகாதீர்கள். அநியாயமாக தீர்ப்பிட்ட நேரங்களுக்காகவும் அநியாயங்களுக்கு அமைதியாக துணை நின்ற நேரங்களுக்காகவும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன. தாழ்ந்த செம்மறியே பெரும் பாவம் பறிபொழிந்தேன் பறிவோடு பொறுத்தருள்வாய். திருச்சிலுவை மரத்தினிலே சிரம் தாழ்ந்த செம்மறியே பெரும் பாவம் பறிபொழிந்தேன் பறிவோடு பொறுத்தருள்வாய். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இயேசு சிலுவையை சுமந்து செல்கிறார். பிலாத்துவின் தீர்ப்பினால் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் வெற்றி கிடைத்து விட்டது. எப்பொழுது என்னை ஒழிப்போம் என்று காத்திருந்த கூட்டம் இதோ கொலைவெறியோடு என்னை இழுத்து சென்று கல் தூணிலே கட்டி கசையால் அடிக்கின்றது. யூதர்களின் அரசனே, இதோ உனக்கு கிரீடம் என முள்முடியை என் தலையில் வைத்து அழுத்தி காரி உமிழ்ந்து செந்நிற அங்கியை அணிவித்து ஆர்ப்பரித்தது. 8 பேர் சுமக்கக்கூடிய கரடுமுரடான மரத்திலே செய்யப்பட்ட சிலுவையை தூக்கி வந்து இதோ என் தோள் மேல் வைத்து வெற்றி முழக்கமிடுகின்றனர். இரத்தம் ஆராய் பெருக, உடலெல்லாம் ரணமாகி நெருப்பில் இடப்பட்ட புழுபோல் உடலும் உள்ளமும் துடிக்க நான் படும் வேதனையை தந்தையே உமக்கு தெரியாதா? என் சித்தப்படி அல்ல, உம் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பார சிலுவையை சுமந்து செல்கின்றேன். சகோதரனே, சகோதரியே, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற திரைப்படத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அப்படத்தில் இயேசு சிலுவை பயணத்தை தொடங்கும் பொழுது வீரர்கள் பார சிலுவையை இயேசுவிடம் கொடுப்பார்கள். அவர் அதை வாங்கி முத்தமிடுவார். இயேசு சிலுவையை வாங்கி முத்தமிட்டதை பார்த்த கல்வனில் ஒருவன் இயேசுவை பார்த்து நகைப்பான். நம்மில் பலர் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு பயந்து ஓட பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு சிலுவையை முத்தமிட ஆசை? எத்தனை பேருக்கு சிலுவையை பார்க்க ஆசை? எத்தனை பேருக்கு சிலுவையை சுமக்க ஆசை? தப்பிக்க வழி தேடுகின்றோமே. சிலுவை இல்லாமல் சீடத்துவ வாழ்க்கை இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இதோ இன்று இயேசு கூறுகிறார், சிலுவையை பார்த்து ஓடும் நம்மை பார்த்து கொடுக்கிறார். துன்பத்தை பார்த்து கலங்கும் பயப்படும் நம்மை பார்த்து கொடுக்கிறார். சிலுவையை சுமக்க, துன்பத்தை ஏற்க முடியாமல் தவிக்கும் என் மகனே, மகளே, உன் பயம், உன் தயக்கம், உன் வலி அனைத்தையும் நான் அறிவேன். என் சீடனாய் வாழ உனக்கு இது தேவையில்லையா? உன் சிலுவையை முத்தமிட்டு ஏற்றுக்கொள். ஏனென்றால் நானும் உன்னோடு இருக்கின்றேன். சிலுவையையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்காக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுள். அடுத்தவரை விழுதாடி அவமதித்தேன் பொறுத்தருள்வார்.
மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறியே பெரும்பாவ பழி பொழிந்தே பரிவோடு பொருள்வார். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். என் அவல நிலையை பார்த்தாயா மகளே, மகனே? தலையிலிருந்து வழிகின்ற ரத்தம் என் கண்களை மறைக்கின்றது. செல்லும் பாதை தெரியவில்லை. பார சிலுவை தோலை அழுத்த உடல் காயங்கள், ஓரடி எடுத்து வைக்க முடியாமல் வேதனைப்படுத்த கால்கள் தடுமாறி விழுந்து விட்டேன். கை கொடுத்து தூக்கிவிட கருணை மிக்கோர் ஒருவரும் இல்லையே. உதவிக்காக ஏங்குகிறது என் உள்ளம். பாரமான வண்டியை இழுக்க முடியாமல் கீழே விழுந்த காளைகளை சாட்டையால் அடித்து துன்புறுத்தும் வண்டிக்காரன் போல உதவியின்றி தவிக்கும் என்னை வீரர்கள் அடிமேல் அடித்து துன்புறுத்துகின்றனர். இன்று இயேசு விழுந்தார் என்பதை விட விழ வைக்கப்பட்டார் என்று சொல்வதுதான் சரியானது. இரவு முழுவதும் வதைக்கப்பட்டு, சாட்டையால் அடிக்கப்பட்டு, கல்மரத்தில் கட்டப்பட்டு அவர் பட்ட வேதனைகள் எத்துணை. ஆகவே சக்தி இழந்தவராய் விழுந்தார். அவர் விழ விரும்பவில்லை, ஆனால் விழ வைக்கப்பட்டார். இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எத்தனையோ சகோதர சகோதரிகளின் கண்ணீருக்கும் துன்பத்திற்கும் விழுதலுக்கும் காரணமாக இருக்கின்றோம். இன்று எத்துணை மருமகள்கள் வயதான மாமியாரை செயல்களாலும் சொல்லாலும் துன்புறுத்துகின்றனர். எத்துணை மாமியார்கள் மருமகள்களை வார்த்தையால் குத்தி கிழிக்கின்றனர். எத்துணை கணவர்கள் மற்றும் எத்துணை மனைவியர்கள் ஒருவர் மற்றவர் விழுவதை கண்டு மகிழ்ந்து கைகுட்டி சிரிக்கின்றனர். அப்பொழுதெல்லாம் நாம் பிறரை தள்ளிவிட்டோம். இன்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், மகளே, பிறர் விழுவதற்கும் பிறர் கண்ணீர் வடிப்பதற்கும் நீ காரணமாக இருந்தால் அந்த தருணங்களை சிந்தித்து பார். என் அன்பு மகனே, மகளே, நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. என் கரம் உன்னை பிடித்து எழுப்பும். உன் கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்க என் கரம் நிச்சயம் உன்னை தேடி வரும். ஆனால் மகனே, மகளே, நீ பிறரை விழச் செய்பவரா? தள்ளி விடுபவனா? நீ விழச் செய்வது என்னையே என்பதை மறந்து விடாதே. அதற்கான சன்மானத்தை நீ நிச்சயம் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும். பிறரை தள்ளிவிட்ட நேரங்களுக்காக, பிறர் விழ நாம் காரணமாயிருந்த நேரங்களுக்காக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. செம்மறியே, தூயவரின் உறவினையை தொலைத்து விட்டேன், பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறியே, பெரும் பாவ பழி புரிந்தேன், பரிவோடு பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறியே, பெரும் பாவ பழி புரிந்தேன், பரிவோடு பொறுத்தருள்வாய். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார்.
கீழே விழுந்த நான் தட்டு தடுமாறி எழுந்து தலை நிமிர்ந்தேன். அதோ என் அன்பு தாய், 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள், கண்களிலே நீர் அற்றவராய் அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட தலைவிரி கோலமாய் நிற்கிறாள் என் அன்னை. அம்மா என்று அழைக்க உடலில் சக்தி இல்லை. அம்மா, உன் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி என்னை வளர்த்தாயே. உன் மகனின் அவல நிலையை பார்த்தாயா? குழந்தை பருவத்திலே கால் தடிக்கு நான் விழுந்த பொழுது பதறி தவிர்த்து ஓடி வந்து தூக்கி மார்போடு அணைத்து தழுவி முத்தமிட்டு என் அழுகையை நிறுத்தினாயே. இதோ இன்று உடல் வேதனையால் வெந்து தவிக்கிறேன். அன்று பாஸ்கா திருவிழாவில் நாள் காணாமல் போய்விட்டதா எண்ணி 3 நாட்கள் காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்து என்னை கண்டவுடன், மகனே, என்னை விட்டு எங்கே சென்றாய் என்று கதறி துடித்தாயே. அந்த உன் அன்பு மகன் இதோ உலகை விட்டே செல்லப் போகிறேன். அன்று இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஈன்றெடுத்தாய். நான் என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த சிலுவை பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அன்னை மரியாள் 4ஆம் நிலையில் இயேசுவை சந்திக்கிறார்? ஏனென்றால் 3ஆம் நிலையில் இயேசு சக்தி இழந்தவராய் விழுந்து விடுகிறார். ஆகவே இங்கு உடனே அவருக்கு சக்தி தேவை. ஆகவே தந்தை அன்னையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அன்னையை பார்க்கும் இயேசு சக்தி பெறுகிறார். நமது வாழ்வில் சந்திப்புகள் இருக்கலாம். நாம் யாரை சந்திக்கின்றோம்? எப்படிப்பட்டோரை சந்திக்கின்றோம்? நாம் இந்த உலகத்தில் விழுந்திருப்போரை சந்திக்கின்றோமா? துன்பத்திலும் கவலையிலும் கஷ்டத்திலும் இருப்போரை சந்திக்கின்றோமா? தேவையிலும் வேதனையிலும் நோயிலும் இருப்போரை சந்திக்கின்றோமா? நற்செய்தியிலே பணக்காரன் ஏழை லாசரை சந்திக்கவே இல்லை. அவனுக்கு உணவு தரவில்லை. அவன் புண்களுக்கு மருந்திடவில்லை. அவன் இறந்த பிறகு அவனால் கடவுளை சந்திக்கவே முடியவில்லை. இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், மகனே, மகளே, நீயும் தேவையில் இருப்போரை, துன்பத்தில் இருப்போரை, கஷ்டத்தில் இருப்போரை சந்திக்கவில்லை என்றால், உதவவில்லை என்றால், உண்மையிலும் உண்மையாக உனக்கு சொல்கிறேன், நீ நிலை வாழ்வில், விண்ணக வாழ்வில் என்னை நிச்சயம் சந்திக்கவே மாட்டாய். கண்களை மூடி தேவையிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் வேதனையிலும் இருந்தோரை சந்திக்காத நேரங்களுக்காக, உதவாத நேரங்களுக்காக மனம் வருந்தி அனைவரும் சேர்ந்து சொல்வோம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமக்க சீரேன் ஊராகிய சீமோனை கட்டாயப்படுத்துகின்றனர்.
சற்றே உள்ளத்தில் இருந்தால் உடலின் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஆறுதல் தேடி அலைகின்றது கண்கள். முன்பின் என்னை பார்த்திராத சீரேன் என்ற ஊரை சார்ந்த சீமோன் என்னை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் வந்தான். அவனை இழுத்து வந்து நான் சுமந்து வந்த சிலுவையை சுமக்க வைத்து அழைத்து செல்கின்றனர். சிறிது நேரம் என் சுமையை தாங்கிய சீமோனை நன்றியுடன் நோக்கினேன். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவி காலம் உள்ளவரை நினைவு கூறப்படும். சகோதரனே, சகோதரியே, சீமோனை படை வீரர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இயேசுவின் சிலுவையை சுமக்க வைத்தார்கள். அவனும் கட்டாயத்தால் தான் உதவினான். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் நமது சமூகத்திலும் நாமும் பல நேரங்களில் பிறர் சிலுவை சுமக்க உதவ கட்டாயப்படுத்தப்படுகிறோம். எப்படி என்று கேட்கிறீர்களா? குடும்பத்தில் வயதானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்துக் கொள்வது ஒரு கட்டாய சிலுவை தானே. நோயுற்றிருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களை, அது மனைவியோ கணவனோ மகனோ மகளோ பார்த்துக் கொள்வது ஒரு கடமை என்ற கட்டாயம் தானே. வேலை இல்லாத மகனை பொறுத்து கொண்டு அவனுக்கு ஊக்கம் தருவது ஒரு கட்டாயத்தின் உதவிதானே. திருமண தடைகளில் உள்ள மகளை பார்த்து கொண்டு அவளுக்கு ஊக்கம் கொடுப்பதும் ஒரு கட்டாய உதவிதானே. குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நீங்கள் உதவி செய்ய மனமில்லாமல் இருந்தாலும், கட்டாயத்தால் உதவி செய்தாலும் அந்த உதவி மறக்கப்படாது. சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார். நீ உதவ அல்லது பராமரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டாலும் உன் உதவி, உன் செயல்கள், உன் தியாகம் எப்படி சீமோனின் சிறிய உதவி நினைவு கூறப்படுகிறதோ அதே போல் உன் செயல்களும் விண்ணகத்தில் எப்பொழுதும் நினைவு கூறப்படும். கட்டாயத்தால் உதவி செய்தாலும் உதவி செய்ய தயங்காதே. கண்களை மூடி எப்பொழுதெல்லாம் பிறருடைய சிலுவையை சுமக்க நாம் உதவ முணுமுணுத்தோமோ அந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். மனம் வருந்தியவர்களாக சொல்வோம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. வந்திடுவோர் ஆறுதலாய் வாழவில்லை பொறுதருவார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ பறிபுரிந்தேன் பறிவோடு பொறுதருவார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ பறிபொழிந்தேன் பறிவோடு பொறுதருவார். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். என் கண்கள் பஞ்சடைந்து விட்டன, கால்கள் துவண்டு விட்டன. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது கொல்கத்தா மலை? பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தேன், முடவர்களை நடக்க வைத்தேன், ஊமைகளை பேச வைத்தேன். இதோ எனக்கு இழைக்கப்படும் கோர கொடுமைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போரில் என்னால் பயன் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் இல்லையா? அவர்கள் ஒருவருக்காவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்படவில்லை? போர் வீரர்களிடம் அச்சமா?
தந்தையே, இந்த துன்பக்கிண்ணம் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும்? அதோ ஓடோடி வருகிறாள் ஒரு பெண். வீரரெல்லாம் தடுத்து நிறுத்திய பொழுதும் உதறி தள்ளி என் முன்னே கண்களில் நீர்வடிய கலங்கி நிற்கிறாள் வெரோனிகா. இரக்கமற்ற கொடியவர்கள் காரி உமிழ்ந்ததாலும் வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைபடிந்து பொலி விழுந்ததோ என எண்ணி நான் விழுந்து கிடக்கின்ற நேரத்தில் ஒரு துண்டை கொண்டு வந்து என் முகத்தை துடைத்து எனக்கு ஆறுதல் வழங்குகிறாள். அவளுக்கு பரிசாக என் முகத்தை அத்துண்டிலே பதிய வைத்து ஆசீர் வழங்கினேன். சகோதரனே, சகோதரியே, வெரோனிகா இயேசுவுக்கு செய்ததை விட இயேசு வெரோனிகாவுக்கு என்ன செய்தார் என்று சிந்திப்போம். முகத்தை துடைத்த ஒருவருக்கு அந்த ஒரு சிறிய செயலுக்கு முகத்தின் அச்சையே அதிசயமாக அருளுகிறார் இயேசு. சிறிய உதவிக்கு பெரிய பரிசு. இன்று நாம் நன்றாக வாழ்வதற்காக, நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்காக பலர் நமக்கு அன்றாட உதவுகின்றனர். அது உங்கள் வீட்டில் வேலை செய்கின்ற ஒருவராக இருக்கலாம், உங்கள் பணிதளத்தில் உங்களுக்கு உதவும் ஒருவராக இருக்கலாம். நாம் நம் துன்பங்களை சுமக்க பலர் கை கொடுக்கின்றனர். அது சிறிய உதவியோ பெரிய உதவியோ, அந்த உதவியை நாம் நினைத்து பார்க்க இன்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். அப்பேற்பட்ட உதவிகளுக்கு நாம் என்ன கைமாறு செய்கின்றோம்? இயேசு கூறுகிறார், மகனே, மகளே, உனக்கு உதவும் கரங்களை என்றும் மறந்து விடாதே. உன் சிலுவை பயணத்தை எளிதாக்குபவர்கள் அவர்கள். தகுந்த பரிசை என்னை போல அவர்களுக்கும் கொடுக்க மறக்காதே. உதவி செய்தவர்களை உதறி தள்ளிய நேரங்களுக்காக, உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்காத நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி அனைவரும் சொல்வோம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. கோழை மனம் படைத்தவனா கோழை தெளிந்தேன் பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ பறிபுரிந்தேன் பறிவோடு பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். சுட்டெரிக்கும் வெயில், சோர்ந்து விழும் கை கால்கள், விழுந்து எழுந்து கரடு முரடான கல்வாரி மலையை நோக்கி தவழ்ந்து செல்கிறேன். நான் என்னால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பாதங்களில் கல்லும் முள்ளும் குத்தி ரத்தம் வழிகின்றது. அம்மா, என் வேதனையை தாங்க முடியவில்லை, விழுந்து விட்டேன். தாயே, என்னால் எழ முடியவில்லை. கொடிய வீரர்கள் கொடூரமாய் என்னை அடிக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? நான் விழுந்திருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்? சகோதரனே, சகோதரியே, இயேசு 2ஆம் முறை விழுந்து இதோ எழ இருக்கின்றார். அவர் 2ஆம் முறை விழ விரும்பவே இல்லை. விழாமல் நடக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு ஆசை, அவருக்கு ஆவல். ஆனால் அவர் உடல் சக்தி இழந்து விட்டதால்
நடக்க இயலாமல் விழுந்து விட்டார். இன்று நாம் பலமுறை பாவங்களிலும் பாவ பழக்கங்களிலும் விழுகின்றோம். யாருக்கு இங்கே பாவத்தில் விழ ஆசை? நாமும் விழ விரும்பவில்லையே. ஆனால் நம்முடைய பலவீனம் நம்மை விழுத்தி விடுகிறது. இன்று இயேசு நம்மை கை கொடுத்து தூக்கி எழுப்புகிறார். அவர் எழுந்தது போல நாமும் எழ அவர் விரும்புகிறார். இனி பாவத்தில் விழாமல் நடக்க அழைக்கின்றார். இயேசு கூறுகிறார், மகனே மகளே, நான் உன்னை எழுப்பியது உன் பலவீனத்தை நீ சக்தியாக மாற்ற. நீ மீண்டும் விழுவதற்காக நான் உன்னை எழுப்பவில்லை. என் கரத்தை பற்றிக்கொள், நீ எப்பொழுதும் நடப்பாய். விழும் நேரத்திலும் என் சக்தி உன்னை தாங்கி பிடிக்கும். கண்களை மூடி நம் பாவத்திலிருந்து எழ எண்ணாத நேரங்களுக்காக, எழ மறுத்த நேரங்களுக்காக அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. செம்மறியே, உயர்நெறியில் நான் நடக்க முயலவில்லை, பொறுத்தருள்வாய். திருச்சிலுவை மரத்தினிலே சிரம் தாழ்ந்த செம்மறியே, பெரும் பாவ பறிபுரிந்தேன், பறிவோடு பொறுத்தருள்வாய். திருச்சிலுவை மரத்தினிலே சிரம் தாழ்ந்த செம்மறியே, பெரும் பாவ பறிபுரிந்தேன், பறிவோடு பொறுத்தருள்வாய். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிரை சந்திக்கின்றார். என் சிலுவை பயணத்தில் இப்பொழுது என் காதுகளுக்கு சிலரின் அழுகுரல்கள் கேட்கிறது. எருசலேம் பெண்கள் என் இழிநிலையை கண்டு கண்ணீரும் கம்பளமுமாய் அழுது கொண்டு வருகின்றனர். பெண்கள் இரக்கம் குணமுடையவர்கள் அல்லவா? பூவிலும் மென்மையான இதயம் படைத்தவர்கள் அல்லவா? அதனால்தான் நான் படும் பாடுகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்கியது, பல்லாயிரம் பேருக்கு உணவளித்தது, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கயவர்களிடமிருந்து காப்பாற்றியது, உடல் ஊனமற்ற பெண்ணை குணப்படுத்தியது, பேதுரு மாமியாரை குணப்படுத்தியது, தொழுநோயாளிகளை குணப்படுத்தியது, இறந்து போன சிறுமியை உயிர்ப்பித்தது போன்ற எனது செயல்களை நேரில் கண்டவர்கள் அல்லவா இவர்கள்? நீதிமான் ஒருவருக்கு அநியாய தீர்ப்பிடப்பட்டுள்ளதை எண்ணி மார்பில் அடித்துக் கொண்டு அழுகின்றனர். என் தாயிடம் கூட பேசாத நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறாமல் இருக்க முடியவில்லை. எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கு இந்த நிலை என்றால் பட்ட மரத்திற்கு? சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் சிலுவை பாதையில் அவரை பின்பற்றி சென்ற கூட்டம் பல. அதில் படை வீரர்கள், தலைமை குருக்கள், அநியாயத்திற்கு துணை போனவர்கள், அக்கிரமத்தை கண்டு அமைதியாக கண்டுகொள்ளாமல் நடந்தவர்கள். இவர்கள் மத்தியில் இயேசுவின் நிலை கண்டு அழுதவர்கள் இந்த எருசலேம் பெண்கள். நாம் நம்முடைய வாழ்வில் பல தருணங்களில் கல்மனம் கொண்டவராய் வாழ்கின்றோம். மௌனமாக அநியாயங்களை பார்த்து கண்டுக்காமல் செல்கின்றோம். அநியாயங்களுக்கு துணை போகின்றோம். இது குடும்பத்திலும் சமுதாயத்திலும்
வேலை செய்யும் இடங்களிலும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அநியாயத்தை கண்டு எனக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அமைதியாக ஒதுங்கி செல்லும் மக்கள் நம்ம எத்தனை பேர்? நாம் இரக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அநியாயம் நிகழ்ந்தும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் குடும்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இயேசு கூறுகிறார், மகனே மகளே, உன் இதயத்தில் எப்பொழுதும் ஈரம் இருக்கட்டும். ஏனென்றால் நீ இரக்கம் காட்டினால்தான் இரக்கம் பெறுவாய் என்பதை மறந்து விடாதே. கண்களை மூடுவோம். நாம் இரக்கம் காட்ட மறுத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். ஈரமற்றவர்களாய் கல் நெஞ்சர்களாய் வாழ்ந்த நேரத்தை நினைத்து பார்ப்போம். அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மட்டும் தாழ்மையுற்றும் பிழை சுமந்த செம்மறியே, புகழாசை பொருளாசை புலனாசை பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிரம் தாழ்ந்த செம்மறியே, பெரும்பாவம் பழி புரிந்து பரிவோடு பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே தாழ்ந்த செம்மறி, பெரும்பாவம் பழி பொழிந்து பரிவோடு பொறுத்தருள்வார். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். என் மகளே மகனே, உடல் பலவீனத்தால் மட்டும் நான் மீண்டும் விழவில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு பாவ செயலாலும் விழுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு தந்தை உனக்கு அளித்த 10 கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்கிறாயே, அப்பொழுதெல்லாம் நான் விழுகிறேன். நாளும் கிழமையும் பார்த்து பிற தெய்வங்களை வழிபடச் செல்கிறாயே, அப்பொழுதெல்லாம் நான் விழுகிறேன். என் தந்தை பெயரால் பொய்யானையிட்டு பிறரை சபித்து வாழ்கிறாயே, அப்பொழுதெல்லாம் நான் விழுகிறேன். தந்தையையும் தாயையும் காப்பாற்றாது அலைக்கழித்தும் கொலை செய்து கொள்ளையடித்து மாற்றானின் மனைவி மீது மோகம் கொண்டு பிறரை வஞ்சித்து செல்வம் சேர்த்து மற்றவரை அழ வைத்து நீ சிரித்து வாழ்கிறாயே, அப்பொழுதெல்லாம் மீண்டும் 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 நான் விடுகிறேன் என்பதை அறிவாயா? எப்பொழுது என்னை எழுந்து நிற்க செய்கின்றாய்? எப்பொழுது என்னை எழுந்து நடக்க செய்வாய்? அன்பு இயேசுவே, அகந்தையில் விழுந்து ஆணவ செயல்களில் நாங்கள் ஈடுபடாமல் நீர் எமக்காக சிந்திய இரத்தத்தால் பாவ குழியில் இருந்து எழுந்து ஒரு அன்பின் அரவணைப்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நீர் எங்களுக்கு உதவ வேண்டும். நாம் பாவத்தால் இயேசுவை விழ வைத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி, இதோ இன்று என் பாவங்களை விட்டு இதோ உம்மை நான் இழச் செய்கிறேன் என்று உறுதி சொல்வோம். அந்த உறுதிமொழியை அவருக்கு கொடுப்போம். நாம் பாவத்தால் இயேசுவை விழ வைத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி அனைவரும் சேர்ந்து, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே.
இயேசுவானவர் பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நிர்வாணமாக்கப்படுகிறார். விழுந்தும் எழுந்தும் தவழ்ந்தும் இதோ நான் மரிக்கப் போகும் கல்வாரி மலையை அடைந்து விட்டேன். கொடூர மனிதர்களின் அடுத்த செயல் ஆரம்பமாகிவிட்டது. கசையடியால் உண்டான காயங்களோடு ஒட்டி காய்ந்திருந்த என் ஆடைகளை உரித்து இழுக்கின்றன. ஐயோ, கசையடிப்பட்ட பொழுது உண்டான வேதனையை விட இப்பொழுது என் உடலின் சதைகள் கிழிந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் என்ன செய்வேன்? அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், இன்பம் என்னும் ஆடைகளை உலகிற்கு அளித்த நான் இன்று ஆடையின்றி அவமான சின்னமாய் கூனி குறுகி நிற்கிறேன். யாருக்காக? எருதின் புண் காக்கைக்கு தெரியுமா? என்னை நிர்வாணமாய் நிற்க வைத்துவிட்டு என் ஆடையை யார் எடுத்துக் கொள்வது என சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். தந்தையே, என் வேதனையை கண்ணோக்கி பாரும். என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? காம களியாட்டங்களால் உங்கள் ஆலயத்தை குப்பை தொட்டிகளாக்கி விட்டீர்களே. பெண்களே, அரைகுறை ஆடை அணிந்து அடுத்தவரின் காம கண்ணோட்டத்திற்கு ஆளாகி நிற்கிறீர்களே. இது அவமானம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஏன் இந்த அவலம்? மனைவியை தவிர மற்றவரை சகோதரியாக, தாயாக, தங்கையாக நோக்குங்கள். பெண்களே, உங்கள் கணவனை தவிர மற்ற ஆண்களை தந்தையாக, சகோதரனாக எண்ணுங்கள். பார்வை தெளிவடைவதாக. இனி ஒரு காலம் என்னை நிர்வாணமாக்காதீர்கள். என் மகனே, மகளே, உன் உடல் நான் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே அதை தூய்மையாக வைத்துக்கொள். பாவ எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடம் கொடாத நல்ல மனதை கொண்டு வாழு. நீ ஒவ்வொரு முறையும் உன் உடலையும் பிறர் உடலையும் அசிங்கப்படுத்தும் பொழுது என்னை நிர்வாணமாக்கி நிற்க வைக்கின்றாய். ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நிர்வாணமாக்கினோமோ, ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்ட உடலை அசிங்கப்படுத்தினோமோ, அந்நேரங்களை நினைத்து பார்த்து அனைவரும் சேர்ந்து சொல்வோம்: எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இரக்கமற்ற மனிதர்கள் எனக்கு அளித்த வேதனையின் இறுதி கட்டம். சிலுவை மரத்தினிலே என் கைகளை விரித்து படுக்க வைத்து எனது கைகளிலும் கால்களிலும் கூர்மை மொழுகிய
ஆணிகளில் அடிமேல் அடி அடித்து துளைத்த பொழுது தங்களது வெறி அடங்காமல் எனது காயங்களை பெரிதாக்கி இன்பம் காண்கின்றனர் இந்த அரக்கர்கள். அங்கங்கள் பிசங்கி, சதை கிழிய, மூட்டுக்கள் முறிய, நரம்புகள் தெறிக்க, இரத்த நாளங்கள் அருந்து போக இரத்த வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 3 ஆணிகளிலே என் உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை என் உடல் வேதனையால் துடிக்கின்றது. உங்கள் மீது கொண்ட அன்பினால் இந்த கொடூர வேதனையை அனுபவிக்கின்றேன். நீங்கள் செய்த பாவங்களுக்கு நான் பரிகார பலியானேன். கல்லெஞ்சம் கொண்ட யூதர்கள் இதோ 2 கல்வர்களுக்கு இடையே என்னை நிறுத்திவிட்டார்கள். சிலுவையில் தொங்கும் என்னை நீ பார்க்க மாட்டாயா மகனே, மகளே? அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை கொடூரமாக சிலுவையில் அறைந்தவர்கள் அறைந்த பின்பு அவ்விடத்தை விட்டு அவர்கள் போகவில்லை. அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கியவாறு அவர்களை பார்க்கிறார். அவர்கள் கையில் இரத்தக்கரை படைந்த, இரத்தம் சொட்டுகின்ற சுத்தியலோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து இயேசு கூறுகிறார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கின்றனர், அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவரும் அவர்களை மன்னிக்கின்றார். இன்று நம்மில் பலர் நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்காமல் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்வது சரியா? தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே அவர் மன்னித்தாரே, நாம் மன்னிக்க முடியாதா? பல நேரங்களில் நாம் சொல்கிறோம், ஆண்டவரே, நான் மன்னிக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இன்று இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், என் சகோதரனே, சகோதரியே, மன்னிக்க முயற்சி செய்தாயா? முயற்சி செய்கிறேன் என்று சொல்லாதே, முடிவெடு. மன்னிப்பு என்பது முயற்சி அல்ல, ஒரு முடிவு. நீ மறக்காமல் உன் மனதில் நினைத்து கொள்ள வேண்டியது எது தெரியுமா? நற்செய்தியில் நான் சொன்ன வார்த்தைகள். நீ பிறருடைய குற்றங்களை மன்னியாவிடில் என் தந்தையும் உன் குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். கண்களை மூடி இதுவரை, இன்று வரை, இந்த நொடி பொழுது வரை நாம் மன்னிக்க மறுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்வோம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. உலகினிக்கே தலை பணிந்தே பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சில தாழ்ந்த செம்மறி பெருப்பாவ பலி பொறித்து பரிவோடு பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சில தாழ்ந்த செம்மறி பெருப்பாவ பலி பொறித்து பரிவோடு பொறுத்தருள்வார். இயேசு ஆண்டவர் பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உச்சி வெயில் தாக்கியதால் தண்ணீர் என்று தவித்து நான் கேட்டேன். புளித்த திராட்சை ரசத்தை கடற்பஞ்சில் தோய்த்து இதோ என் வாயில் வைக்கின்றனர். மற்றவர்களை இவன் காப்பாற்றினானே,
இப்பொழுது தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று ஏளனமாய் கூக்குரலிடுகின்றனர் மக்கள். அருகில் இருந்த ஒரு கல்வன், நீ மெசியாதானே, உன்னையும் காப்பாற்று எங்களையும் காப்பாற்று என்றான். மற்றவன், ஒரு குற்றம் செய்யாத இவரை ஏன் பழிக்கிறாய் என்று கடிந்து என்னை நோக்கி, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று கூறினான். கடைசி நேரத்தில் தன் பாவத்தை உணர்ந்த நல்ல கல்வன் அவன். இன்றைய என்னோடு வான்வீட்டில் அவன் இருப்பான். இதோ சிலுவையின் அடியில் யார் நின்று கொண்டிருப்பது? என் அன்பு தாய் அல்லவா? மகனே மகனே என்று கதரும் குரல் என் காதுகளில் ஒலிக்கிறது. அருகே என் அன்பு சீடர் அருளப்பர். அம்மா, இவரே உன் மகன் என்று அருளப்பரிடம் ஒப்படைத்து விட்டேன். சீடரிடம் இவரே உன் தாய் என்று ஒப்படைத்து விட்டேன். அவருக்கு மட்டுமல்ல, என் அன்பு தாய் உங்கள் அனைவருக்கும் தாய்தான். ஐயோ, வேதனை தாங்க முடியவில்லை. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்ற அபய குரல் தந்தையின் காதுகளில் ஒலித்து விட்டது. இதோ என் தந்தை இரு கரம் நீட்டி என்னை அழைக்கிறார். நான் என் தந்தையிடம் செல்கிறேன். எல்லாம் நிறைவேறிவிட்டது. பிற்பகல் மணி 3, வானம் இருள, கோயில் திரை 2ஆக கிழிய இயேசுவின் தலை சாய்ந்து விடுகிறது. சிறிது நேரம் அமைதியாக நமக்காக பலியான இயேசுவை நம் கண்முன் கொண்டு வருவோம். என் மகனே மகளே, நான் மரித்ததால் ஆலயத்தின் திரை 2ஆக கிழிந்தது. நீயும் இறக்க வேண்டும். நீ இறந்தால்தான் திரை கிழியும். நீ எவற்றில் இறக்க வேண்டும் என்று சிந்தி. தன்னலத்தில், தற்பெருமையில், பாவங்களில், தீய பழக்கங்களில், உன்னை என்னிடமிருந்து பிரிக்கின்ற எல்லாவற்றிலும் நீ மரிக்க வேண்டும். நீ மரித்தால், நீ அவற்றில் இறந்தால், உன்னையும் என்னையும் பிரிக்கும் திரை 2ஆக கிழியும். என் மகளே மகனே, நீ தீமையில் மரிக்க வேண்டும். நன்மையில் நீ உயிர் பெற்று எழ வேண்டும். இன்று இந்த பெரிய வெள்ளியில் என்னோடு நீயும் பாவத்திற்கும், என்னை காயப்படுத்தும் பழக்கங்களுக்கும் குணங்களுக்கும் இன்று சாபுமணி அடிப்பாயா? இன்று நீ இறக்க தயாரா? என் இறப்பை பார்த்துவிட்டு கண்ணீர் சிந்திவிட்டு செல்ல போகிறாயா? நீ இறக்கவில்லை என்றால் திரை கிழியாது. திரை கிழியவில்லை என்றால் நீ என் அருகில் வர முடியாது. பாவத்திற்கும் தீமைக்கும் மறிக்க மறுத்த நேரங்களுக்காக கண்களை மூடி அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. படுத்திருந்த செம்மறி பழிவாழ்வை மறந்துவிட்டு பழி புரிந்தேன் பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ
சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ பழி புரிந்து பறிவோடு பொறுத்தருள்வார். இயேசு பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் இயேசுவின் உயிரற்ற உடல். பெற்ற தாயின் மடியிலே பிணமாய் கிடக்கிறார் இயேசு. பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. பிள்ளையின் கோலம் கண்டு மகனே மகனே என்று கதரும் தாயின் அழுகுரல். பூரண நிலவாய் ஒளிர்ந்த உன் திருமுகம் எங்கே? கருணை பொழியும் உன் கண்கள் எங்கே? எளியோருக்கு உதவிட ஓடி வரும் உன் கால்கள் துவண்டு விட்டதா? ஏழைகளை அன்போடு அரவணைத்த உன் கரங்கள் ஓய்ந்து விட்டதா? இந்த கோலத்தை காணவா உன்னை நான் பெற்றெடுத்தேன்? கண் திறந்து என்னை ஒருமுறை பார்க்க மாட்டாயா இயேசுவே? கதறுகிறாள் கதறுகிறாள் அன்னை மரியாள். எல்லாம் முடிந்து விட்டது. அன்னையின் 7வது வியாகுலம் அரங்கேறிவிட்டது. சகோதரனே, சகோதரியே, அன்னை மரியாளுக்கு தந்தையாம் கடவுள் கொடுத்த பாக்கியம் இது. அவர் அன்னை மடியில் கிடப்பதை நினைத்து மனவேதனைப்படுகிறாயா? அன்னைக்கு இது பாக்கியம். மெசியா இவ்வுலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் முன் அன்னை மரியாளின் மடியில் குழந்தையாக தவழ்ந்தார். அவர் இவ்வுலகத்தை விட்டு செல்லும் முன்பு மீண்டும் தந்தை அன்னையின் மடியில் தன் மகனை கடத்துகிறார். இது பாக்கியம் அல்லவா? இவ்வாறு பாக்கியம் பெற்ற இந்த அன்னை மரியாளை நம்மில் பலர் அலட்சியப்படுத்துகிறோம், லேசாக எடுத்து விடுகின்றோம். அவரை எத்தனை முறை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம். அவரிடம் ஜெபம் கேட்காமல் அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த அன்னை நம்மை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். இன்றும் பல ஆலயங்களில் அன்னையின் சுருவங்கள் இரத்த கண்ணீர் வடிப்பதற்கு காரணம் நாம் அவரையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் மீது அன்பில்லாமல் பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இன்று நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகனே மகளே, என் அன்னையை நான் உனக்கு அன்னையாக சிலுவையில் கொடுத்தேன். ஏனென்று தெரியுமா? என்னை மடியில் தாங்கிய அந்த அன்னை உன்னையும் அன்போடு தாங்குவாள். நீ துன்பத்தில், கவலையில், வேதனையில் துவண்டு விழும் பொழுது, உன் சிலுவையை தூக்க முடியாமல் சாயும் பொழுது, என் அன்னையின் மடி உனக்காக எப்பொழுதும் இருக்கும். என் அன்னையை புறக்கணிக்காதே. நீ என் அன்னையை புறக்கணிக்கும் பொழுது என்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துகிறாய். அன்னை மரியாள் மீது பற்றற்று வாழ்ந்த சூழ்நிலைகளுக்காக, அன்னை மரியாளை அலட்சியப்படுத்தியதற்காக மனம் வருந்தி கண்களை மூடிச் சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. பட்ட கல்லாய் புதையுண்ட செம்மறி புவி வாழ்வின் நிலையாமை நினைக்கவில்லை பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த செம்மறி பெரும்பாவ பறி புரிந்து பறிவோடு பொறுத்தருள்வார். திருச்சிலுவை மரத்தினிலே சிறந்தாழ்ந்த
இயேசுவாண்டவர் பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவின் சீடர்களாயிருந்த யோசேப்பும் நிக்கதேமுவும் தூய வெள்ளை துணியால் இயேசுவின் உடலை சுற்றி நறுமண பொருட்களை தூவி அருகே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து மூடுகின்றனர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று இதோ தலை சாய்த்து உறங்கிவிட்டார் நம் ஆண்டவர். இயேசுவை அடக்கம் செய்த பிறகு தலைமை குருக்கள் மகிழ்ந்தனர். இயேசு என்ற அத்தியாயம் முடிந்துவிட்டது. இயேசு என்பவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான். இனி இப்படி ஒரு இறைவாக்கினர் நம் முன்பு எழவே முடியாது என்று மகிழ்ந்தது யூத குருக்களின் கூட்டம். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகுதான் தெரியும், அவரை எதுவும் வெல்ல முடியாது, ஏன் சாவு கூட அவர் மீது வெற்றி கொள்ள முடியாது என்று. இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகளே, மகனே, இன்று பல வகையான ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்கும் பொழுது நீ என்ன சொல்கிறாய்? இந்த துன்பம் கல்லறை போல் மாறிவிட்டதே, நம்பிக்கை போய்விட்டதே, இருள் என்னை சூழ்ந்து விட்டதே என்று மனம் கலங்குகிறாய். உன் தோல்விகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் பிரிவுகளுமே உன்னை கல்லறைக்குள் அடைத்து விடுகிறது. ஆனால் மறந்து விடாதே, என்னையும் இருள் சூழ்ந்தது. என்னையும் கல்லறையில் வைத்து கல்லை புரட்டி வைத்தார்கள். ஆனால் நான் எழுந்தேன். இருளில் ஒளி வந்தது, இருளை ஒளி வென்றது. என் மகளே, மகனே, உனக்கும் வெற்றி உண்டு. உன் கல்லறையாகிய துன்பத்திலிருந்து நான் உன்னை மீட்பேன் என்று விசுவசி. என்னோடு நீ இணைந்திருந்தால் நீ மிகுந்த கனி தருவாய். என்னோடு எப்பொழுதும் வாழ்ந்தால் உனக்கு வெற்றி உண்டு. கல்லறை உன் இல்லம் அல்ல, விண்ணகமே உன் இல்லம். கண்களை மூடி நமது வாழ்க்கை சூழ்நிலைகளிலே எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்து துவண்டு போனோமோ அத்தருணங்களை நினைத்து, ஆண்டவரே, உன் மீது விசுவாசம் கொள்ளாமல் நம்பிக்கை இழந்த நேரங்களுக்காக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அனைவரும் எழுந்து நிற்போம். சிலுவை பாதை பயணம், இயேசுவின் பயணம் எப்பொழுதோ நிறைவேறிவிட்டது. இன்று நாம் நினைவு கூர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நமது சிலுவை பயணத்தை நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக. இங்கு வந்த இந்த கூட்டம் இயேசுவின் சிலுவை பயணத்தை மட்டும் நினைத்து விட்டால் இந்த சிலுவை பாதை ஜெபமும் தியானமும் வீண். உங்கள் பயணத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே கண்களை மூடுவோம். இந்த வெள்ளிக்கிழமை, இந்த தருணத்தில் உங்கள் சிலுவைகளில் ஒன்றையாவது நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு சிலுவையாவது, அல்லது எல்லா சிலுவைகளையும் நினைக்க முடியும் என்றால் நினைத்து பாருங்கள். வருமான பிரச்சனையா, மன அழுத்தமா, கணவன் மனைவி உறவிலே வேதனையா, நோயா, ஏமாற்றமா, பிரிவா, கீழ்ப்படியாத பிள்ளைகளா, பாவ பழக்கங்களா, எந்த சிலுவை? இதோ இயேசுவே, உம் கல்வாரி பயணம் நிறைவு பெற்றது. என் கல்வாரி பயணம் தொடர்கிறது. நீர்
கெத்செமனி தோட்டத்திலே சொன்னீரே, தந்தையே உம் சித்தமானால் இத்துன்பகலம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும். அதே போல் இதோ என் கல்வாரி பயணம் இங்கிருந்து மீண்டும் தொடர்கிறது. உம் கல்வாரி பயணத்தை தியானித்த நான் சக்தி பெற்றவளாக என் கல்வாரி பயணத்தை தொடர்கிறேன். இதோ இந்த ஆலயத்தில் நான் நிற்பது என் கெத்செமனி. என் சிலுவை எனக்கு நன்றாக தெரியும். என் வலி வேதனைகள் நன்றாக தெரியும். என் கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் எனக்கு நன்றாக தெரியும். விடியல் என் அருகில் இல்லை, வெளிச்சம் என் அருகில் இல்லை. குகைக்குள் தான் நான் பயணம் செய்ய வேண்டும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் இன்னும் சில காலம் நடக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. நானும் அதே வார்த்தைகளை சொல்கிறேன். தந்தையே, இத்துன்பகலம் நீர் விரும்பினால் என்னை விட்டு அகலட்டும். இச்சிலுவை என்னை விட்டு அகலட்டும். நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்கள் திட்டமானால் இதோ ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி தாரும். மறக்க வேண்டாம் சகோதரனே, சகோதரி, உங்கள் சிலுவை பயணத்திலும் பல ஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கும் அன்னை மரியாளை தந்தை ஒரு நாள் அனுப்புவார் ஆறுதல் சொல்ல. உங்களுக்காக ஒரு மோயிசன், உங்களுக்காக ஒரு சீமோன் தெரியாத இடத்திலிருந்து வந்து நிற்பார். உங்களுக்காக ஒரு வெரோனிகாவும் வருவார், உங்கள் முகத்தை துடைக்க, சக்தி தர. உங்களுக்காக ஏளனம் செய்யும் கூட்டம் இருந்தாலும் உங்களுக்காக ஆறுதல் சொல்லும், கண்ணீர் வடிக்க ஒரு கூட்டம் தந்தை அனுப்புவார். நீங்கள் வேதனையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சக்தி தர உங்கள் தாய் அருகில் இருப்பார். எல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு விலகிச் சென்றாலும் அன்பு சீடர் அருகில் இருந்தது போல உங்களுக்காக உங்களோடு ஒருவர் தந்தையால் நிற்க வைக்கப்படுவார். உங்கள் சிலுவை பயணத்தை தொடர தயாரா? உங்கள் ஸ்தலங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. செல்வோம் நம்பிக்கையோடு, செல்வோம் தைரியத்தோடு, செல்வோம் இயேசுவோடு. கண்களை திறப்போம். நம்முடைய பாப்பரசருடைய கருத்துகளுக்காகவும் அது பங்கு தந்தையினுடைய கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உங்க பயணத்தை தொடர்றதுக்கு ஒரு அடையாளமா ஒரு செயலை வீட்டுக்கு போய் செய்வீங்களா? என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு சிலுவையை நீங்கள் கண்டுபிடியுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சிலுவை நிச்சயம் இருக்கும். எடுத்து ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்பு, அதாவது திருநதி ஆண்டவர் படமோ ஆண்டவருடைய படத்தின் முன்பு நின்று இருக்க அந்த சிலுவையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆண்டவருடைய 5 காயங்களிலும் முத்தமிடுங்கள். அது அவருக்கு கொடுக்க மாறுதல் அல்ல, நீங்கள் உங்கள் சிலுவையை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதன் அடையாளமாக அமையட்டும்.